திரு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க துரோக ஆட்சி தராங்க அப்படின்றீங்க. நீங்க தியாக ஆட்சி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான துரோகம்? என்ன செஞ்சாங்க? ஒருத்தவங்கள பதவியில் உட்கார வச்சுட்டு போகிறோம். அவங்க எப்படி நடந்துக்கணும்? உண்மையாக இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்கணுமா? அந்த ரெண்டுமே இல்லாதவங்க எப்படி மக்களுக்கு நன்றியாவோ உண்மையாவோ இருப்பாங்க? அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். அதுக்காக தான் சொல்கிறேன், தனிப்பட்ட சசிகலாவை பண்ணாங்கங்கிறத இங்கே எடுத்துக்க கூடாது. உங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு வச்சுங்க. என்ன போன ஆள் என்ன பண்ணுவேன், 2ல் 1 பார்த்துருவோன்ட்டு நிற்பேன். யாரோட நிற்பேன்? மக்களோட நிற்பேன். இவரெல்லாம் நிற்பாரா? தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு என்ன வேண்டியது அப்படிங்கிறத மட்டுமே ஒரு அரசியலில் கொண்டுட்டு போகிற ஒருவர் எப்படி மக்களுக்காக செய்ய முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன்.